உலகத்தை ஆள வந்தவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்தது கொஞ்ச வாழ்க்கை, எண்ணப்பட்ட மூச்சுகள், எண்ணப்பட்ட பேச்சுகள். இவ்வளவு நேரம் நான் பேசினது நல்லதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும், கெட்டதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும். கியாமத்துடைய நாளையில மனிதன் ஆச்சரியப்படுவான், என்னடா இது எல்லாமே இருக்குது. உலகத்தில் உள்ள சிசிடிவி கேமரா, இந்த போன் எத்தனையோ முன்னுக்கு இருக்குது, இதுக்கே இவ்வளவு பவர் என்று சொன்னா அவன் சிசிடிவி எப்படி இருக்கும் சகோதரர்களே? தப்பலாமா? யாராலையும் தப்பேல. தப்பலாம் எப்படி? அவன் இறக்கப்பட்டால் மட்டும் தப்பலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கேள்வி கணக்குக்கு நிப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பித்தால் மனிதன் நாசமா போய்த்துருவான். ஏன்? ஒரு மூச்சை எப்படி விட்டாய், அடுத்த மூச்சை எப்படி எடுத்தாயின்னு கேட்பானாம். பதில் சொல்லலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆ கேட்டார்கள், ஹாசிபனா ஹிசாபை யஸீரா, யா அல்லாஹ் லேசான கேள்வி எனக்கு கேட்பாயாக. அது என்ன லேசான கேள்வி கணக்கு? ஆயிஷா நாயகி புத்திசாலி கேட்டாங்க, என்ன லேசான கேள்வி கணக்கு? ஒன்று கேள்வி கேட்டுட்டு விடுறியா? இல்ல ஆயிஷா, அல்லாஹ் கேட்க பிடிச்சா விட மாட்டேன். அப்ப லேசான கேள்வி எனக்குண்டா என்ன? நாங்க துஆ செய்யறோமா இல்லையா? லேசான கேள்வி எனக்கு கேட்டு, லேசான கேள்வி எனக்குண்டா என்ன தெரியுமா? மனுஷனை கூப்பிடுவான், இங்க வா இங்க வா, இன்னைக்கு நீ செஞ்ச பாவம் எல்லாம் பார்த்துக்கோ, இன்னைக்கு நீ செஞ்ச நன்மை எல்லாம் பாரு, இன்னைக்கு நீ செஞ்ச பாவம், தனியே செஞ்சது, கூட்டத்தில் செஞ்சது, உமாக்கு தெரியாம, வாப்பாக்கு தெரியாம, டீச்சருக்கு தெரியாம செஞ்ச எல்லா பாவமும் இருக்குது, ஏன் செஞ்சன்னு கேட்கல, போ சொர்க்கத்துக்கு. அதுதான் லேசான கேள்வி கணக்கு. இன்னமா ஹுவல் அரல். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் லேசான கேள்வி கணக்கு கேட்பானாக.